அந்த பாத்திரத்தை என்ன செய்யுங்க, அழிப்பு பார்க்காம சோம்பேறி படாம கழுவி வச்சிருக்கணும். ஏன் அந்த சாப்பிட்ட சாப்பான் ரிசுக்கு வைத்திருந்த அந்த பாத்திரத்தினுடைய ரிசுக்கு வைக்கப்பட்ட அந்த பாத்திரம் என்ன செய்யுது, சாப்பிட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க, என்னை கழுவாமல் கூட இப்படி அனாதையா முசீபத்தா போட்டு வச்சுட்டாங்க. யா அல்லாஹ், என்னை இப்படி பாண்டையா அழுத்தா போட்டு வைத்த இவர்களுடைய வாழ்க்கையை நீனும் பாக்கியம் இல்லாத முசீபத்து நிறைந்த ஆக்கி வச்சிரு என்று லானத்து செய்யும்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கை குறித்தானவர்களே, சாப்பிட்டு ஒரு 2 பாத்திரம் 3 பாத்திரம் கூட நபர்கள் இருந்தால் பாத்திரங்களை கூடிக்கொள்ளும், அதை அப்பயே கழுவி வச்சிட்டு படுத்துருங்க, அதில் பரக்கத்தில் இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுபோல அழுக்கு துணிகளை சேர்க்காதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதுபோல அழுக்கு துணிகளை சேர்க்காதீர்கள். இப்படி மூட்டை மூட்டையா சில வீட்டுகளில் குமிச்சு வச்சிருப்பாங்க, வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே போதும் தப்புன்னு வாட வரும். என்ன செண்டு வாசமா இல்லை, பயங்கரமான நாத்தம் வரும். எத்தனையோ வீடுகளில் பார்த்துருக்கோம். நல்லா பாதுகாக்கணும். இது எதுக்காக வேண்டி சொல்றோம்னா, நம்முடைய இல்லம் சுத்தமாக இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய சக்கீனத்து வரும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து வரும். நம்முடைய உள்ளமும் இல்லமும் சுத்தம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய கல்வில அல்லாஹ் வரமாட்டான், நம்முடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார் வரமாட்டாங்க. உங்களுடைய வீட்டை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வீட்டிற்கு வறுமையே வராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்களுடைய இல்லங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பரக்கத்தில் மலக்குமார் வருவார்கள். உங்களுடைய இல்லம் ஒருபோதும் வறுமையை கொண்டு ஆட்டி பிடிக்காது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.